விஸ்வநாதன், முருகன் மூர்த்தி, சின்னமருது, அரவிந்த், ரென்குமார், மது அரவிந்த், சங்கர், ரசூல் and Vijay. Please welcome Kattapamman team on stage. வீரபாண்டிய கட்டபொம்மன் தனது பெயர்களை வீரத்தை விதைத்து வைத்திருக்கும் ஒரு மாமன். அந்நியர்களின் படையெடுப்பின் போது அவர்களை எதிர்த்து நின்று மாதத்தில் வீரத்தை பறைசாற்றி நமது சுதந்திர போராட்டத்திற்கு வித்திட்டம். ஏனைய பாளையக்காரர்கள் அத்தனை பேரும் அந்நியனுக்கு வரி செலுத்த தயாரான போது தானும் தனது படையும் மந்திரமாக்கும் என்று மீசையை முறைக்கிறோம். இதோ உங்களுக்காக தனது வீரத்தையும் திறத்தையும் மேலேற்ற வருகிறார் வீரபாண்டிய கட்டபொம்மன். முதல் காட்சி. சார், கட்டபொம்மன் வந்து கொண்டிருக்கிறார். அப்படியா? அவனுக்கு இருக்க அளிக்கக்கூடாது. நாற்காலியை கொண்டு சென்று. நீர்தான் வீரபாண்டிய கட்டபொம்மனோ? நீர்தான் ஜாக்சன் துரை என்பவரோ? கிளார்க், ஏது வெகு தூரம் வந்துவிட்டு? நட்பு விரும்பி அழைத்ததாக அறிகிறேன். அதையே விரும்பி நானும் வந்துள்ளேன். நட்பு வேண்டும், ஆனால் அதற்கேற்ற நடத்தை இல்லை உங்களிடம். கற்றுக் கொடுக்கும் இனம் தமிழ் இனம். நீர் கற்றுக் கொடுக்க முயற்சிப்பது அறிவு இனம். நவாபிடமிருந்து நாட்டுரிமை பெற்றது நாங்கள். நீயாக என் பேட்டி காண வரவில்லை. பேட்டி கொடுப்பவர் நாங்கள். இல்லாவிட்டால் நீ இந்த நாட்டுக்குள்ளேயே நுழைந்திருக்க முடியாது. இருமாப்பு இன்னும் ஒழியவில்லை உனக்கு. எல்லாம் உடன் பிறந்தவை, ஒழியாது. உன் மீது குற்றம் சுமத்துகின்றேன். என்னவென்று எடுத்துரைத்தால் கணக்கில் அடங்காது. எண்ணிக்கை தெரியாத குற்றம். எனக்கா எண்ணிக்கை தெரியவில்லை? அகம் பிடித்தவரே, சொல்கிறேன் கேள். உன் நிலத்தில் விளையும் விளைச்சலுக்கு கிஸ்தி கொடுக்கவில்லை. எங்கள் பேரரசு கீழரசாக இருப்பதற்கு திரைப்பணம் செலுத்தவில்லை. வெகு காலமாக வரிப்பணம் வந்து சேரவில்லை. இந்த பாக்கிக்கெல்லாம் வட்டியும் கொடுக்கவில்லை. கிஸ்தி, திரை, வரி, வட்டி. வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது, உனக்கு ஏன் கொடுப்பது கிஸ்தி? எங்களோடு வயலுக்கு வந்தாயா? ஏற்றம் எரித்தாயா? நீர்வாய்ச்சி நெடுவயல் நிறைய கண்டாயா? நாற்று நட்டாயா? களை பறித்தாயா? கலைஞர் உழவருக்கு கட்சிக்கலைக்கு வந்தாயா? அங்கு கொஞ்சி விளையாடும் என் குலப் பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து பணிபுரிந்தாயா? அல்லது நீ மாமனா மச்சானா? மானங்கெட்டவனே, எதற்கு கேட்கிறாய் திரை? யாரை கேட்கிறாய் வரி? போரடித்து நெட்டுவிக்கும் மேலை நாட்டு உழவர் கூட்டம் பரங்கி தலைகளின் தலைகை துக்கு நூறாக்கிவிடும். ஜாக்கிரதை. அப்படியா? அதிகாரம் தெரிவித்து உன்னை கையோடு அழைத்து ஒரு ஆணையிட்டனே. அப்படியா? பலே, என்னை அழைத்து வரும் நோக்கத்தோடு எவனும் தலை காட்டியதில்லை. அந்த பக்கம் எங்களுடைய பெருமை தெரிந்தவன் அவன். ஆனால் இது போல ஒரு கடிதத்தை எழுத இதுவரை எவனுக்கும் துணிவு பிறந்ததில்லை. எழுதிவிட்டதாக என் முன்னே கூறிய உன்னை இனியும் விடுவதாக இல்லை. துடிக்கிறது மீசை, அடக்கு அடக்கு என்று நட்பு நாடி வந்த உறவு முறை தடுக்கிறது. என்ன மீசையை முறுக்குகிறாயா? அது ஆபத்திற்கான அறிகுறி. இப்பொழுது உன்னை சிறைப்பிடிக்க உத்தரவிடுகின்றேன். அப்படியா? மறுச்சொல் பார்க்கலாம். மானம் அழிந்து விடவில்லையடா மரத்தமிழனுக்கு. மடியிலே கை வைத்த உன் தலை மண்ணிலே உள்ளட்டும். அந்நியனுக்கு வரி செலுத்த மறுக்கிறார் வீரபாண்டிய கட்டபொம்மன். இதனால் போர் மூடுகிறது. அந்நியனை எதிர்த்து கட்டபொம்மனும் அவரது படையும் துணிந்து நிற்கின்றார். முதல் நாள் போரில் வீரபாண்டிய கட்டபொம்மனின் கை ஓங்கியே நிற்கின்றது. ஆனால் இரண்டாவது நாளில்
பீரங்கி படை கொண்டு வந்த அந்நியன் ஆஞ்சலங்குறிச்சியை கைப்பற்றுகிறார். எட்டப்பனும் தொண்டைமானும் செய்த சதியால் காட்டி கொடுக்கப்பட்டு கைது செய்யப்படுகிறார் கட்டபொம்மன். இதோ உங்களுக்காக இரண்டாவது காட்சி. போட்டாங்களா? Bring him. ஏன் இருக்கிறீர்கள்? உட்காருங்கள். உயிருக்கு பயந்தவர்களே உட்காருங்கள். அகம் அழியவில்லை இன்னும் உனக்கு. உன்னை அழித்திருந்தால் என் அகமும் அழிந்திருக்கும். அல்லது எட்டப்பனும் தொண்டைமானும் எங்களிடையே பிறவாதிருந்திருந்தாலும் உனக்காவது அகம் உண்டாகாமல் இருந்திருக்கும். நல்லவர்களை திட்டாதே. இன்னும் ஏன் பயப்படுகிறாய்? உண்மையை கூறு, நாய்களை திட்டாதே என்று. துரையவர்களே, நன்றி உள்ளது நாய் ஒன்றுதான், அதுவும் நமக்கு பெருமைதான். இருந்தாலும் இவன் யாராவது சொல்ல? அதுவும் சரிதான். அடக்கியாலும் உங்களை சொல்ல அடிபட்ட இவனுக்கு என்ன உரிமை இருக்கிறது? எட்டப்பா, ஈனச்சொல் பேசாதே. நாவை எடுத்தறி. வாழ விரும்பினாய், நல்லவனை அழித்தாய், இனி வாழ்ந்து கொள். வீரம் விலையற்றதென்றாய், வீணரை வணங்கினாய், வேண்டியதை வாங்கிக்கொள். கூலி கேட்டாய், கும்பிட்டாய், கோழையானாய், கூலியை பெற்றுக்கொள். ஆனால் அந்நியன் உன்னை போற்ற வேண்டும், அது உனக்கு இனிக்க வேண்டும் என்று மட்டும் எண்ணாதே. நீ காட்டிக் கொடுத்தாய், நான் காட்டிக் கொடுக்கப்பட்டேன். நாம் இருவரும் இதே மண்ணில் விளைந்தவர்கள் தான். உன்னை கேடு சூழினும் ரத்தத்தில் எங்கோ இனச்சத்து ஒன்றித்தான் இருக்கும். ஆதலில் நம்மிடையே என் பேச்சுக்குத்தான் இடம் உண்டு. ஏற்பதும் உனக்கு இழிவென்று, காரணம் உரிமை ஒன்று. ஆனால் அவனோ ஏற்று வந்தான், இன்று இருப்பான், நாளை போவான் என்ற எல்லைக்கு இலக்கணத்திற்கு உட்பட்டவன். இம்மியேனும் நம்மோடு ஒவ்வாதவன். அவன் சக்தி பார்த்து கலங்காதே, ஆனால் அவன் பேச்சு கட்டுவிட்டும் வாழாதே. நான் கூறுவது உனக்கு மட்டுமல்ல, எங்களோடு சிங்கங்களாய் பிறந்து இங்கு குரங்குகளாய் இருக்கும் இதோ அத்தனை ஈனர்களுக்கும் மாணவக்க மடையர்களுக்கும் கூறுகிறேன். கூறுவதென்ன? சீ, காரி உமிழ்கிறேன். போதும், நிறுத்து உன் பேச்சு. குற்றவாளியாக நீ ஏதேனும் சமாதானம் கூறி உன் குற்றத்தை குறைத்துக் கொள்ள முடியுமா என்று பார். நாங்கள் ஒரு நாயை கொள்வதானாலும் சட்டப்படி குற்றம் காணாமல் கொள்ள மாட்டோம். We believe in the rule of law. எத்தர்கள் நல்லவர்களாக நடிக்க ஏற்பட்ட எத்தனையோ வழிகளில் இதுவும் ஒன்று. அறிவேன், ஆகப்போகும் முடிவை உடன் அறிவேன். ஊருக்கு பேருக்கு உன் நாடகத்தை நடத்தி காட்டு. நீ குற்றவாளி தானே? உன்னை கொல்ல தவறிய குற்றவாளி. எனக்கு பேச்சு வேண்டாம், நேர்மையான பதில் தேவை. கும்படையாரின் கட்டளைக்கு நீயே நடக்கவில்லை. கும்படி என்பது வாங்கவும் விற்கவும் வந்த ஒரு வர்த்தக ஸ்தாபனம். அதற்குள் அடங்க வேண்டியது பொருள்கள், புருஷர்கள் அல்ல. கடைசியாக நாங்கள் வாங்கி இருப்பது அரசுரிமை. உரிமையை வாங்குவதோ விற்பதோ எங்களுக்கு பழக்கமில்லை. எவனாவது விற்றிருந்தால் அவனிடம் போய் கேட்டிருக்க வேண்டும் இந்த கேள்வியை. அவன் தான் ஆர்ப்பாற்றாவா? அவன் உங்களை கேட்க சொல்கிறான். நான் அவனையே கேட்க சொல்கிறேன். நீ அவனிடமே போய் கேள். மீண்டும் எனக்கு பேச்சு, அது என் கோபத்தை குத்துவதாகும். உணர்ச்சி உடையவனுக்குத்தான் கோபம் வரும். உனக்கு வருவதாக கூறுவது பொய். எடக்கு, மடக்கு, இருமாப்பு, ஏளனம் இத்தியாதி இத்தியாதி உனக்கு மிக மிக அதிகம். எல்லாம் உடன் பிறந்தவை. அவை ஒடுக்கப்பட்டது. நடக்காது. நான் இருக்கும் வரை எக்காலம் இறங்காது. உறக்க உறக்க மேலும் எரிக்கும் சூரியன் இருக்கிறதே, அது கூட எங்களை கேட்டுத்தான் எழும் விழும். அந்த கதையை இங்கு விடாதே அப்பனே. சூரியனே வேண்டாம் என்று ஆண் கூட அல்ல, ஒரு பெண் விரட்டி இருக்கிற கதையெல்லாம் இங்கு ஏற்கனவே ஏராளமாக இருக்கிறது. வேறு ஏதாவது இருந்தால் கூறு. ஏனைய பாளையக்காரர்கள் அனைவரும் பணிந்து விட்டார்கள், பலன் அடைகிறார்கள். நீ ஒருவன் மட்டும் பணிய மறுப்பதால் அது உனக்கு ஒரு லாபமா? எல்லோரும் பணிந்த பிறகு நான் ஒருவன் படியாததால் அது உனக்கு ஒரு நஷ்டமா? நான் பேசத் தெரிந்தவன். பேசத் தெரிந்தவன் வெறும் பேச்சல்ல, மானத்தில் பாசம் உள்ளவன், வல்லவன், வாழ் வீசத் தெரிந்தவன். அதனால் தான் வாழ் பிடித்து வாழ வேண்டும் என்று இல்லாதிருப்பவன். இரும்பு தலையன் என்று எனக்கு பேர். என்னிடமே பேசுகிறான். உருக்க வேண்டிய பொருள் அதனிடம் இரக்கம் காட்டி பேசியது தவறுதான். குள்ளனே, வசுக்கள் அல்ல நான். காதல், மானம், வீரம் இந்த கட்டுக்கோப்பிலே வளர்ந்தவன். எங்கள் நாடோ எல்லா வளமும் படைத்த நாடு. எதற்கும் எவரிடத்திலும் கையேந்தி நிற்க வேண்டிய அவசியம் இல்லாத நாடு. வையமும் வானமும் ஒத்துழைக்கும் நாடு. இங்கு பிறந்தவன் வேடியாவதில்லை.
பேடியாக இருப்பவன் இந்த நாட்டின் அசல் வித்தாக இல்லாதவராக இருப்பான். பொன்னாட்டு மக்கள் எங்கள் தென்னாட்டு மக்கள். போர் என்றால் புலிகுணம், பொங்கும் இன்ப காதல் என்றால் பூமணம், புகழுக்குரிய மானம் என்றால் உலகிற்கே ஒரே இனம் என்ற சரித்திரம் கண்டவர்கள் நாங்கள். எங்களை அடக்கியால் ஆண்டவனம் எண்ணியதில்லை. விரும்பினால் அன்பை காட்டி நண்பர்களாகத்தான் எங்களுடன் வந்து வாழ்ந்ததுண்டு. அந்த புண்ணிய பூமியிலே நாடு பிடிக்க வந்த நீங்கள் பரிவேசம் கட்டி வாழையாட்டி நிற்கிறீர்கள். காலம் உங்களுக்கு கருணை காட்டிடும். நல்லவர்கள் உங்கள் காலை பிடித்து வாழ மாட்டார்கள் என்பதை மட்டும் மனதில் நிறுத்திக்கொள். போதும் உன் புத்திமதி. மேலும் மேலும் குற்றங்களை கூடுதலாக்கிக் கொண்டே போகிறாய். நான் இப்பொழுதே தீர்ப்பு கூறப் போகிறேன். உயிர் மீது ஆசை இருந்தால் உனக்காக ஒரு வினாடி ஒதுக்குகிறேன். மன்னிப்பு கேட்டுக்கொள். நான் மன்னிப்பு கேட்பதா? என் கை கட்டப்பட்டது இதுவரை உன் கழுத்து கலட்டப்படாமல் இருக்க என் தாய் கேட்டிருக்க வேண்டும். இதை இந்நேரம் அவள் தள்ளாடுற வயதிலும் பொல்லாத புலியாக உன் மீது பாய்ந்திருப்பாள். என் தம்பி கேட்டிருக்க வேண்டும். இதை இந்நேரம் உன் பரங்கித்தலை உன் சீதள சீமையை நோக்கி பறந்தே போயிருக்கும். என் தமிழ் புலவன் மட்டும் இங்கு இருந்திருந்தால் அறம்பாடியே உன் ஆவியை கருக்கியிருப்பான். ஈரத்தமிழ் குல பெண்மணி என் மனைவிக்கு மட்டும் இது புரிந்திருந்தால் இந்நேரம் உடல் தீப்பற்றி இருந்திருக்கும். ஆனால் இங்கோ நாய்களும் பேய்களும் நயவஞ்சக பூனைகளும் தேசித்தனமும் ஆசைகளும் கொண்ட அடிவரடிகளும் குடிகேடர்களும் கூடியிருக்க நீயும் கூசாமல் கேட்டுவிட்டு உதிய வரும் போல் எதிர்த்து பேசிவிட்டு ஓனான் குஞ்சு போல் உயிருடன் ஊசலாடி நின்று கொண்டிருக்கின்றாய். என்ன செய்வேன்? என் நாடே, இந்த இழிவு உனக்கா எனக்கா? அடே எட்டப்பா, நான் இருக்கப் போகிறேன். என் புகழ் இருக்கும். உனக்கோ ஊரே சொல்லட்டும் போ. அவனை கொண்டு போய் இந்த புளிய மரங்களை தூக்கிவிடுங்கள். இலகி போங்கள். துணிந்தவனுக்கு தூக்கு மேடை பஞ்சுமத்தை. அன்று போரிலே உயிரை சிந்திய என் வீர மக்களோடு நான் மடிந்திருக்க வேண்டும். கோட்டையை விட்டு வெளியேறிய எனக்கு இந்த இழிவுச்சாவு ஒரு நல்ல பரிசு. தம்பி, அஞ்சாத சிங்கமே, இந்த கடைசி நேரத்திலே உன்னை காண துடிக்கிறேன். என்னால் புரியவில்லை. புன்னகை புரியும் தமிழ் மண்ணே, உன்னை விட்டு போதல் ஒன்றே எனக்கு வருத்தம். தருக்கர்கள் சிலரால் இன்று நீ தாழ்வுத்திருப்பினும் எதிர்காலத்தில் ஆயிரம் ஆயிரம் இளம் காளையர்கள் உயிராக பேணுபவர் வருவர். உன் உயர்வை உயர்த்துவர். இதுவே எனது நிரந்தர ஆசி. All the participants to be on stage. May I request His Excellency and Mr. Loveland to be on stage in recognition of this performance. And may I request Mr. Hari Kannan, General Secretary, also to join them on stage. And all the committee members. We request all the committee members to be on stage along with this team. Such an inspiring performance. It's a tribute to Veerapandi Kattabomman, the king. He is among the kings of southern India. Government of Tamil Nadu honored the hero by raising fort at Panjalanguruchi in Tirunelveli in his memory.
His name is remembered among people as brave Tamil hero who stood against the British long before the first war for Indian independence. இவங்க பேசுற இந்த வரிகளெல்லாம் கேட்டா யாருக்கு வேணும்னாலும் உணர்ச்சி வந்துடும், தேசப்பற்று வந்துடும். என்ன ஒரு உணர்ச்சி பூர்வமான பெர்ஃபார்மன்ஸ் இது. A big round of applause, audience. They deserve for all the efforts that they have taken to bring this to reality. Fantastic performance led by Mr. Vishwanathan. What a moment. Big round of applause. Thank you, His Excellency and the committee members, and thanks to the team, Veerapandiya Kattabomman. Next up, we have the mementos for the next batch of choreographers and the participants. To present the mementos, I request Mr. Ruben, the Deputy General Secretary of Tamil New Year Cultural Night 2024, to come over to the stage to present the mementos. First up on stage, the teen rookies. Teen rookies. The young, energetic team, and well choreographed by Mr. Ram Sundar, who consistently give fantastic performances over the years. Teen rookies on stage. Big round of applause, audience. They definitely made us to dance to the tunes. Next team is Yalisai Alaigal. Team Yalisai Alaigal on stage. Such a lovely rendition of songs, mix of old and new Tamil songs. எல்லாரையும் ஆட்டம் போட வச்ச சாங்ஸ். Fantastic performance, guys. ஒரு துள்ளலான பெர்ஃபார்மன்ஸா இருந்துச்சு. Thank you. Right. We'll go back to the program now. Our next program is Thunders. இடி சத்தம் கேட்டாலே எல்லாருக்கும் பயம்தான் வரும். ஆனா நம்ம தண்டர்கல்ஸ் இருக்காங்களே, அந்த இடிக்கே ஓங்கி ஒரு அடி கொடுக்குற மாதிரி வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போறாங்க. Upcoming lightning performance is choreographed by Priya Ruben, and the participants are Meghna Dharmalingam, Akshaya Ruben, Kanishka Prem Kumar, Kristlin Lovelin, Karunya Vasant Kannan, Tanya Dharmalingam, Diya Prem Kumar. Give it up for team Thunders.
சுடாதது என் பைக்கு நீ உட்கார்ந்தா பிரேக்கே பண்ணாங்குது நீ என்னோட பைக்கு வந்தா சிக்னல் கிரீன் ஆகுது come on baby let's go on the bullet on the bella party kalam duet come on baby let's go on the bullet on the bella party kalam duet Wow, that was a lightning performance indeed. தண்டர் கேர்ள்ஸ் ஸ்டேஜே அதிர விட்டுட்டாங்கல்ல, பாருங்களேன், புல்லட்டே இல்லாமல் புல்லட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டாங்க. வேற லெவல். ஆடியன்ஸ் ப்ளீஸ் கிவ் த கேர்ள்ஸ் a thunderous applause. Thank you. Next up, the mementos for the achievers. The Tamil New Year Cultural Night 2024 committee team have committed to recognize the people who have served long for the community, special talents in culture, art and education, kids excel in the academics. As a recognition, the team would like to present mementos for these achievers. For doing the honors, may I request His Excellency to come on stage. Also may I request Mrs. Gomati, the Treasurer of Tamil New Year Cultural Night 2024, and Mr. Bhubalan, the Vice Chairman from the committee team, to join along with him. First, we call upon Mr. Vishwanathan for his contribution to the Tamil community in Kaula village for the last 10 years at various levels. He taught the language to the kids. His passion towards Tamil is incomparable. He made sure the Tamil culture and art form are not forgotten among the Tamil people living in Kaula village. தமிழ் என்றால் அமுதம், அல்ல அல்ல தீராத அட்சய பாத்திரம். அதுபோலதான் தமிழ் மீது அக்கறை உள்ளவர்களும் தமிழை பற்றி அவர்களிடம் பேசி பாருங்கள், போதும் போதும் எனும் அளவிற்கு கொடுத்து கொண்டே இருப்பார்கள். நமது விழாக்குழு உறுப்பினர் திரு விஸ்வநாதனும் அப்படித்தான்.
கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக கொலபலைட் தமிழ் சமூகத்திற்கு அவர் ஆற்றாத பணிகளே இல்லை. குழந்தைகளுக்கு தமிழ் சொல்லிக் கொடுப்பதாகட்டும், நமது தமிழை திருத்துவதாகட்டும், பட்டிமன்றங்களில் தலைவராக பணிபுரிந்ததாகட்டும், தமிழ் ஆர்வ போட்டிகள் நடத்துவதில் ஆர்வம் காட்டுவதில் ஆகட்டும், ஏன் இதோ கட்டபொம்மனாக நீங்க தான் வரணும், அந்த செந்தமிழில் உச்சரிப்பு செய்த எங்களை கொண்டாட வைக்க வேண்டும் என்று சொல்லிய ஒரே காரணத்திற்காக வீரபாண்டிய கட்டபொம்மனையே கண்முன் கொண்டு வந்து திக்குமுக்கு ஆட செய்தவர் எங்கள் தமிழ் ஆசான். எங்களின் அகப்பொருள், தமிழின் அருஞ்சொற்பொருள் எங்களுக்கு அவர்தான். Big round of applause, audience. Next up, we invite Mrs. Manjula Sasidharan, the famous choreographer in Kala Ballet. Manjula Sasidharan is a classical dancer from Singapore. Started learning dance since she was 9 years old. She has seen various stages over these years where she has performed individually and in groups in temples, auditoriums and in television. We and our children are so lucky to have you in Brunei. She has given numerous performances which are graceful, energetic, expressive performances over the last few years. She has dedicated herself to the art, what she has learned. The knowledge and wisdom she has is worth acknowledging and celebrating. What you have accomplished with your students was nothing short of extraordinary. Next up, Miss Varsha Gopinath Lakshmi for her Academic Excellence Award. A big round of applause. Who secured 4 A's in the A-level exam. Next up on stage, Miss Chrislyn Lovelyn Gnanarathinan. She secured top rank in the International Olympiad competition held in Brunei and obtained a gold award in Asia Pacific Mathematical Olympiad for Primary School 2024. Well done. Next up, I call upon Master Roshan Balaji Prasad for academic performance. Obtained straight A grades in PSR exam 2023. Has received academic excellence certificate in St. John's School, Kala Ballet. Big round of applause, audience, for this talented kid. Thank you, His Excellency and committee members. Okay, our next program is Varnavil. வானவில் தெரியும், அது என்னங்க வர்ணவில்? வானத்துல இருந்தா அது வானவில். இப்படி ஸ்டேஜ்ல வந்து கலர்ஃபுல்லா டான்ஸ் ஆடுனா அதுதான் வர்ணவில். வர்றாங்க நம்ம வர்ணவில், நம்மளுக்கெல்லாம் வர்ண பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க. வாங்க நம்மளும் கொஞ்சம் வர்ண மலையில கொஞ்சம் நனையலாம். The performance is choreographed by Priya Ruben and the participants are Divya Lovelyn, Mageshwari, Priya Ruben, Anuja Srinivasan, Geetanjali Prem Kumar and Mahalakshmi Rajashekar. தாமரப்பூவுக்கும் தண்ணிக்கும் என்னைக்கும் சண்டையே வந்ததே.
காந்த கண்ணழகு லுக்கு விட்டு கிக்கு எட்டும் முத்து பல்லழகு சொடி சிறமாடி ராகமஞ்சரி அம்மா பேரு அறியாத ஆளு இல்லையே கடைக்கான ஃபேமிலி தானே கச்சேரி பார்த்த தூக்கத்தையும் இன்று சொக்கிலேடி சொப்ப சுந்தரி நீ பார்த்து பார்வனோடு ஓடி மல்லிகத்தடி ஊட்டி சாத்து பத்தி கிப்பிடி உன்னை பார்த்ததெல்லாம் வந்து உள்ள வீடு Wow, lovely energetic performance team Varnavel. இப்போ இன்ஸ்டால ட்ரெண்டிங்ல இருக்க எல்லா சாங்ஸையும் எடுத்து ஒரு கலக்கிட்டாங்க நம்ம டீம் வர்ணவில். ஸ்டேஜே ஒரு பிரைட் ஆகிடுச்சு. Please give them a big round of applause. Next. ஏறு தழுவுதல், மஞ்சு விரட்டு அல்லது ஜல்லிக்கட்டு என்பது தமிழர்களின் மரபு வழி விளையாட்டுகளில் ஒன்றாகும். தமிழர்களின் வீர விளையாட்டுகளில் ஒன்றாக கருதப்படும் இவ்விளையாட்டு மதுரை மாவட்டம் அவனியாபுரம், அலங்காநல்லூர் மற்றும் பாலமேடு என்னும் ஊர்களில் பிரபலமாக விளையாடப்படும். Our next performance is a dance showcasing how the Jallikattu is being played in the field. Choreographed by Thiruvengan, and the participants are Renkumar, Rasul, Vijay, Shankar, Mari Pandian, Gautam, Manikandan, Madhu Aragan. Please put your hands together to welcome the team Jallikattu on stage.
ஆடிட்டு நடக்க கட்டு இது ஜல்லிக்கட்டு ஜல்லிக்கட்டு இது ஜல்லிக்கட்டு இருந்தா மது மல்லுக்கட்டு ஜல்லிக்கட்டு இது ஜல்லிக்கட்டு இருந்தா மது மல்லுக்கட்டு ஆடி மாசத்தை திறந்து வைக்கிறோம் தேடி வந்து நம்ம விழுக்கிற கோடி பேரு தான் இங்க இருக்கிறோம் வாங்கி கட்டிக்க வந்திருக்கிற மஞ்சி வந்து தாண்டா நீங்க ஜெயமூர்த்தி வாடா இது எங்க வீட்டு பிள்ளைங்கடா ஜல்லிக்கட்டை கலைக்கடா எங்களோட நீதி உங்களுக்கு செய்தி தடைகளா நீரே குறிச்சுக்க பிராணி ஜல்லிக்கட்டு இதுதான் ஜல்லிக்கட்டு இதுதான் மகனே மன்னிக்கட்டு ஜல்லிக்கட்டு இதுதான் ஜல்லிக்கட்டு இதுதான் மகனே மன்னிக்கட்டு Wow, what a performance. Let it into audience. Ferocious performance. We learned all the steps in a very short period of time. Fantastic from the team Jallikattu. It is a tribute to the Jallikattu event which normally happens in the month of January during Pongal, Mattu Pongal. ஒரு துடுதுடிப்பான பெர்ஃபார்மன்ஸா இருந்துச்சா? Alright, so now we'll continue with the mementos for the performances that have been completed now and also all the background support. So I request Mr. Ruben to come on stage to present the mementos for the choreographers. We request Mr. Hari Kannan, General Secretary, to come on stage. We request Team Kattabomman to be on stage now, please. The choreographer of Team Kattabomman, or the skit instructor of Team Kattabomman, to be on stage with the participants. It was well coordinated by Mr. Ruben himself. Team Kattabomman for you, audience. Give them a big round of applause. Incredible performance, thank you, Team Kattabomman. Next up on stage, Team Thunders. Team Thunders on stage, please. Wonderfully choreographed by Priya Ruben. The lightning performance given by the skits was great to watch. Team Thunders for you, a big round of applause for this lovely kids. Great job, girls. Next up on stage, Team Varnaville. Team Varnaville on stage. Choreographed by Priya Ruben again. Such a power-packed performance. Team Varnaville for you, audience. Big round of applause. I think you can be more generous with your claps. Come on, audience.
Alright, thank you, Team Barnavel. Next up on stage, Team Jallikattu. Team Jallikattu. Powerfully choreographed by Thiruvendan. In a very short period of time, great efforts from Team Jallikattu. Thank you. I request Mrs. Divya, Information Secretary, to come over to the stage to present the memento to MC. Thank you, Harikanan sir. Thank you, Harikanan sir. I request Mrs. Divya, Information Secretary. The MCs on stage, please. With a big round of applause. Go. Next up, the background support. Karthik and Rajeshwari Karthik on stage, please.